போன எபிசோட்ல பார்வதி தேவி பெண்களின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படியே இந்த எபிசோட்ல இந்த பக்கம் நம்ம சிவனையும் நாராயணரையும் காட்டுறாங்க. நம்ம நாராயணர் தேவி பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீங்களும் நினைக்கிறீர்களா மகாதேவான்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம நாராயணர். நம்ம சிவனும் ஆம் நாராயணா, தேவி நம்மை படைத்த அந்த நாளை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நம்ம சிவனும் மும்மூர்த்திகளான நாம் அன்றுதான் பெண்களின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொண்டோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம தேவி மும்மூர்த்திகளுக்கும் இணையான பெண் தெய்வங்களை படைச்சாங்க இல்லையா? அந்த நிகழ்வை நினைச்சு பார்க்குறாப்புல நம்ம சிவன். நம்ம பார்வதி தேவி சொன்னாங்க இல்லையா மஞ்சள் காப்பு விழா, அந்த விழா தான் திருமணத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். இதனால் தேவி சொன்னதை அனைவரும் நினைவில் வைத்திருப்பார்கள்னு சொல்லிட்டு நம்ம சிவன் ஒரு பெண் சக்தி இல்லாமல் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களும் நிறைவேறாதுன்னு சொல்றாப்புல நம்ம சிவனும். அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில் ரேவதி தேவி சங்க ஊத நம்ம பார்வதி தேவிக்கு மஞ்சள் காப்பு விழா தொடங்குறாங்க. பார்வதி தேவிக்கு முதலாக பார்வதி தேவியோட அம்மாவே வந்து மஞ்சள் பூசுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த சந்திரபா, என்ன மஞ்சள் காப்பு விழா ஏற்கனவே தொடங்கி விட்டது, இன்னும் யாரும் வரவில்லையே, வந்து சிவன் பெற்ற சாபத்தினை பற்றி கூறுவார்கள் என்று நினைக்கிறேன், இன்னும் யாரும் வரவில்லையேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரபா. சரி, இங்க நடக்கிறத எப்படியாவது நம்ம போய் அசுரமாதா திதி கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க சந்திரபா. பார்வதி தேவிக்கு மஞ்சளை பூசினதுக்கு அப்புறம் பார்வதி தேவியோட அம்மா பார்வதி, மீதம் இருக்கும் மஞ்சளை கைலாசத்திற்கு எடுத்து செல்ல யார் வருவார்கள்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பார்வதி தேவியோட அம்மா இந்த மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் கைலாசத்துக்கு நம்ம பூதங்கணங்களும் நந்தி தேவரும் அடிச்சுக்கிறாங்க. நான் தான் போவேன், நான் தான் போவேன், இல்லை நான் தான் போவேன், இல்லை நான் தான் போவேன்னு சொல்லி இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டுறாங்க. நம்ம நந்தி தேவரும் இல்லை இல்லை விட்டு விடுங்கள் என்னை, நான் தான் போவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாப்புல. நந்தி கிளம்பினதை பார்த்துட்டு அந்த பூதங்கணங்களில் 2 குண்டு பயலுக வந்து நந்தியை பிடிச்சிக்கிறாங்க. நாங்கள் தான் போவோம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே நம்ம நாராயணரும் வந்துடுறாரு. நாராயணருக்கு நம்ம நந்தியும் பூதகணங்களும் வணக்கத்தை தெரிவிக்கிறாங்க. நம்ம நாராயணரும் தேவி பார்வதியின் அரண்மனைக்கு எஞ்சி இருக்கும் மஞ்சளை பெறுவதற்கு யார் செல்கிறீர்கள் என்பதனை மகாதேவனை சோதனையின் மூலம் தேர்ந்தெடுப்பார்னு சொல்றாப்புல நம்ம நாராயணர். என்ன சோதனையா? அது எந்த மாதிரியான சோதனையா இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறாப்புல நம்ம நந்திதேவர். உடனே நம்ம சிவனும் பார்வதி தேவி அனுப்புன அந்த அரிசி கொழுக்கட்டை எடுத்துட்டு அங்க வந்துடுறாரு. நம்ம சிவனும் கைலாயத்தில் உங்கள் அனைவருக்கும் பார்வதி தேவி செய்து அனுப்பிய அரிசி கொழுக்கட்டை இதில் உள்ளது, நீங்கள் இதனை சாப்பிட காத்திருக்கிறீர்கள் என்பதனை நான் அறிவேன். அது மட்டுமல்லாமல் தேவியின் அரண்மனைக்கு மஞ்சளை கொண்டு வருவதற்காக அதிக ஆர்வத்துடன் உள்ளீர்கள் என்பதனையும் நான் அறிவேன். ஆனால் அரண்மனைக்கு உங்களில் யாராவது ஒருவர் மட்டுமே செல்ல வேண்டும். அந்த ஒருவர் யார் என்பதனை தீர்மானிக்க உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கிறதுன்னு சொல்றாப்புல நம்ம சிவன். அந்த போட்டி என்னன்னு பார்த்தா, சிவனோட கையில வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டையை யாரு சாப்பிடாம எனக்கு அந்த கொழுக்கட்டை வேணான்னு சொல்றாங்களோ அவங்க தான் அரண்மனைக்கு போகணும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நம்ம சிவனும் சரி சொல்லுங்கள், யார் இந்த போட்டிக்கு தயாராக இருக்கிறீர்கள்னு சொல்லி கேட்க நம்ம நந்தியும் பூதகணங்களும் இறைவா நாங்கள் தயார், நாங்கள் தயார்னு சொல்றாங்க. சிவனும் கையில வச்சிருந்து அந்த அரிசி கொழுக்கட்டை தாம்பூலத்தை கீழே வச்ச உடனே நம்ம நந்தி தேவரும் பூதகணங்களும் அந்த தட்டை சுற்றி வட்டமா உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம நாராயணரும் இந்த அரிசி கொழுக்கட்டையை யார் வேணாம்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை கொண்டு வர போகிறார்களோன்னு சொல்றாப்புல சிவங்கிட்ட. ஆனா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம பயலுக எல்லாத்துக்கும் வாயில எச்சு ஊறுது, எப்படியாவது இதை சாப்பிடணும்னு. அப்படியே இந்த பக்கம் பாதாள லோகத்துல நம்ம சந்திரபா வந்து திதிக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி சிவனுக்காக அரிசி கொழுக்கட்டை அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அந்த நிகழ்வை சொல்லிட்டு பார்வதி தேவிக்கு மஞ்சள் காப்பு விழா தொடங்குச்சு இல்லையா, அந்த நிகழ்வையும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே தாரகாசுரனும் திதியும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. நானே நேரில் பார்த்தேன், அந்த சாபத்தினை பற்றி யாரும் கவலைப்படவில்லை, மாறாக அவரது விருந்தினர்கள் விழாவை ரசிக்கிறார்கள்னு சொல்றாங்க சந்திரபா. நம்ம திதியும் ஆச்சரியத்தோட மகாதேவனோ இல்லை மற்ற தேவர்களோ பார்வதி தேவியிடம் இந்த சாபத்தினை பற்றி சொல்லவில்லை என்றால் மகாதேவன் இந்த சாபத்திற்கான மாற்று வழியை கண்டுபிடித்து விட்டார் என்று அர்த்தம்னு சொல்றாங்க திதி. அப்படின்னா இந்த திருமணம் கண்டிப்பா நடந்தே தீரும். தாரகாசுரா, இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த வேறு ஏதாவது ஒரு வழியினை கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்றாங்க திதி. சந்திரபாவும் அசுரமாதா, நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்ய வேண்டும், ஏனென்றால் பார்வதி தேவியிடம் எஞ்சி இருக்கக்கூடிய மஞ்சளை பெறுவதற்கு கைலாயத்தில் இருந்து விரைவில் ஒருத்தர் வருவார்னு சொல்றாங்க சந்திரபா. திதியும் நான் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டேன் தாரகாசுரா, நாம் விரைவில் கைலாசத்திற்கு செல்ல வேண்டும்னு சொல்றாங்க திதி. கைலாசத்திற்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்னு சொல்லி கேட்கறான் நம்ம தாரகாசுரன். பார்வதி தேவியிடம் இருந்து எஞ்சி இருக்கும் மஞ்சளை பெறுவதற்கு யார் வருகிறார்கள் என்பதனை பற்றி அறியத்தான்னு சொல்றாங்க திதி. அப்படியே இந்த பக்கம் நம்ம கைலாயத்துல நம்ம நந்திக்கும் பூதகணங்களுக்கும் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த போட்டியில இருந்த நம்ம நந்தி பூதகணங்கள்னு எல்லாத்துக்குமே அந்த அரிசி கொழுக்கட்டையை சாப்பிடணுன்னு தான் ஆசை.
ஆசை. ஆனா என்ன பண்றது, அரண்மனைக்கு போகணுன்றதால யாருமே அதை சாப்பிடாம சுத்தி உட்காந்து அந்த அரிசி கொழுக்கட்டையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூதகணங்கள்ல இருந்த ஒரு குண்டு பையன் மட்டும் அந்த தாம்பாளம் அந்த அரிசி கொழுக்கட்டையை மூடி இருந்துச்சு இல்லையா, அந்த மூடியை எடுத்துடுறாப்புல. நம்ம நந்தியும் நீ இப்போ எதுக்காக அந்த மூடியை எடுத்த, நீ தோத்துட்ட வெளியே போன சொல்றாப்புல. ஆனா நம்ம குண்டு பையன் கொஞ்சம் விவரமா தான் இருக்கான். அந்த மூடியை தானே நான் எடுத்தேன், கொழுக்கட்டையாவை நான் சாப்பிட்டேன், அதனால நான் இன்னும் போட்டியில் இருக்கேன்னு சொல்றான். அவங்க 5 பேருக்கும் அந்த கொழுக்கட்டையோட வாசனை மூக்க தொலைக்குது. சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிடலாமா வேணாமான்ற சிந்தனையிலே இருக்காங்க. நாக்கில் வேற எச்சி ஊறுது, என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவிக்கு மஞ்சள் காப்பு விழா நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா, ஒருத்தரா வந்து மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா மஞ்சள் பூசுறதுக்காக வந்த நம்ம தக்ஷனும் மஞ்சள் பூசிட்டு, தேவி என்னை மீண்டும் உங்கள் திருமணத்திற்கு அழைத்ததற்கு கலந்து கொள்ள வைத்ததற்கும் நன்றின்னு சொல்றாப்புல நம்ம தக்ஷன். அப்படியே இந்த பக்கம் கைலாயத்துல நம்ம பூதகணங்கள்ல ஒரு குண்டு பையன் மட்டும், தேவி என்னை மன்னித்து விடுங்கள், ஆனால் உங்களது அரிசி கொழுக்கட்டையை என்னால் புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து எடுத்து சாப்பிட்டுறான். சாப்பிட்டவன் சும்மா இல்லாம ஆஹா ஆஹா எவ்வளவு அருமை, இவ்வளவு சுவையான ஒரு கொழுக்கட்டை இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லை, எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பைய வந்து திரும்பவும் எடுத்து சாப்பிட்றான். அவன் சொன்னதெல்லாம் கேட்ட இன்னொரு பூதகங்கள் ஒல்லியா இருந்தாப்புல இல்லையா, அவரும் எடுத்து சாப்பிட்டுறாப்புல. இவங்க 2 பேரும் நல்லா வெளுத்து கட்டுறதை பார்த்தா இன்னொரு குண்டு பைய போதும் நிறுத்துங்கள், நீங்களே சாப்பிட்டு விடாதீர்கள்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தோட எடுத்து வச்சு சாப்பிட்றான். இதை பார்த்த நம்ம சிவனும் சும்மா இல்லாம அனைத்தையும் இவர்களே முடித்து விடுவார்கள் போல இருக்கிறதேன்னு சொல்ல, போட்டியில வெளியேறாம இருந்த நம்ம நந்தியும் இன்னொரு பூதகணங்களுக்கும் இன்னும் நாக்குல வச்சு ஊறுது. கடைசியில நம்ம நந்தியும் அந்த ஒல்லியான பூதகணங்களும் இல்லை இல்லை எங்களுக்கு கொடுங்கள்னு சொல்லிட்டு அந்த தட்டு அவங்களும் 2 பேரும் சேர்ந்தும் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கவனிச்ச நம்ம நாராயணர், மகாதேவா மீதம் இருக்கும் இருவரும் இதனை சாப்பிட்டு விடுவார்கள் போல இருக்கிறதே, யாரு போய் மஞ்சளை கொண்டு வருவா, அங்கு விழா வேற முடிய போகிறது மகாதேவான்னு சொல்றாப்புல நம்ம நாராயணர். அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில ஒரு வழியா விழாவும் முடிஞ்சிடுச்சு போல. பார்வதி தேவியோட அம்மா இளவரசர் ஹிமவான் கிட்ட, இறைவா மஞ்சளை கொண்டு செல்வதற்கு இதுவரை கைலாயத்திலிருந்து யாராவது வந்தார்களான்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம அரசரும் இல்லைன்னு சொல்றாரு. அதை விடுங்கள், போய் அடுத்த கட்ட விழாவை தொடங்குங்கள்னு சொல்றாப்புல நம்ம பார்வதி தேவியோட அப்பா. பார்வதியோட அம்மா பார்வதி தேவி கிட்ட, என் அன்பு மகளே, இப்பொழுது நானும் உனது தந்தையும் உன்னை பாலால் குளிப்பாட்டுவோம்னு சொல்றாங்க. அதே போல பார்வதி தேவியோட அம்மாவும் அப்பாவும் பாலால குளிப்பாட்ட வரும் பொழுது நம்ம பார்வதி தேவி, அம்மா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் ஒன்று கூறலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. பார்வதியோட அப்பாவும் என்ன மகளே சொல்லுன்னு சொல்றாரு. பார்வதி தேவி நம்ம தக்ஷனையும் தக்ஷனோட மனைவியையும் பார்த்து, நீங்களும் எனக்கு பெற்றோர்களை போன்றவர்கள் தான், நீங்கள் இருவரும் என்னை பாலில் குளிப்பாட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதியோட அப்பா அம்மா மட்டும் இல்லாம நம்ம தக்ஷனும் தக்ஷனோட மனைவி இவங்க 4 பேரும் சேர்ந்து பார்வதி தேவியா பாலால குளிப்பாட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கைலாயத்துல அந்த தட்டுல இருந்த மொத்த கொழுக்கட்டையும் காலியாயிடுச்சு. நம்ம சிவனும் நந்தியை கூப்பிட, நம்ம நந்தியும் சொல்லுங்கள் ஆண்டவன்னு சொல்லிட்டு போக, தேவி பார்வதியிடம் எஞ்சியுள்ள மஞ்சளை நீதான் போய் கொண்டு வர வேண்டும்னு சொல்றாப்புல நம்ம சிவன் சொன்னதை கேட்டு நம்ம நந்தி தேவரும் சந்தோஷப்படுறாரு. அங்க இருந்த பூதகணங்கள் எல்லாம் எழுந்திருச்சு, என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எப்படி நந்தியை தேர்ந்தெடுத்தீர்கள்னு சொல்லி கேட்குறாங்க. நந்தியும் தானே கொழுக்கட்டையை சாப்பிட்டார், பிறகு எப்படி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்னு நம்ம பூதகணங்கள்லாம் கேட்க, நம்ம சிவனும் பூதகணங்கள்கிட்ட, நீங்கள் கூறுவது உண்மை அல்ல, நந்தி கொழுக்கட்டையை எடுத்தார், ஆனால் அவர் இன்னும் உண்ணவில்லை, நந்தி கொழுக்கட்டையை காட்டுன்னு நம்ம சிவன் சொன்ன உடனே நம்ம நந்தி தேவரும் சிரிச்சுக்கிட்டு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த அந்த கொழுக்கட்டையை எடுத்து காமிக்கிறாரு. நம்ம நந்தியும், தேவியை காண நான் மிகவும் ஆவலாக இருந்தேன், ஆனால் தேவி என்னை அழைக்காமல் நான் போவதை இறைவன் விரும்பவில்லை, அதனால் தான் இந்த மணிகளையே என் கழுத்தில் போட்டார், ஆனால் இப்பொழுது இங்கிருக்கும் யாராவது ஒருவர் வந்து மஞ்சளை பெற்றுக்கொள்ளுமாறு தேவியே விரும்புகிறார், இந்த வாய்ப்பை எப்படி நான் தவற விடுவேனான்னு சொல்லி நம்ம நந்தி தேவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ஆனால் பார்வதி தேவியை அனுப்பிய கொழுக்கட்டையையும் என்னால் புறக்கணிக்க முடியாது, அதனால் தான் நான் சிறிது எடுத்து வைத்தேன்னு சொல்றாப்புல நந்தி. பார்வதி தேவியை சந்தித்த பிறகு பெஞ்சி இருக்கும் மஞ்சளை கொண்டு வந்த பிறகு நான் இதை உண்மைன்னு சொல்றாப்புல நந்தி தேவர். அங்கிருந்த பூதகணங்கள்ல ஒரு குண்டு பைய மட்டும் நந்தி கிட்ட, உங்களை ஏன் எங்கள் தலைவராக சிவன் தேர்ந்தெடுத்தார் என்பதனை எங்களுக்கு இப்பொழுதுதான் புரிகிறதுன்னு சொல்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் தேவி பார்வதி மீது
மீதும் நம்மளது ஆண்டவர் மீதும் உனது பக்தியானது ஒப்பற்றது. அந்த மஞ்சளை கொண்டு வர உனக்கு மட்டுமே தகுதி இருக்கிறதுன்னு சொல்றப்பல நம்ம பூதகணங்கள் எல்லாருமே நான் இப்பொழுது புறப்படலாமா இறைவான்னு சொல்லிட்டு நம்ம நந்தி தேவர் அங்கிருந்து சிவங்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கிளம்புறாப்புல எஞ்சி இருக்கும் மஞ்சளை வாங்குறதுக்கு. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவியோட அம்மா ஏன் கைலாயத்தில் இருந்து யாரும் மஞ்சளை வாங்க வரவில்லைன்னு சொல்லி அரண்மனை வாயிலேயே காத்திருக்காங்க. இதை கவனிச்ச பார்வதி தேவி என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. என் அன்பு மகளே, உனக்கு சடங்கு செய்த மஞ்சளில் எஞ்சி இருக்கும் மஞ்சளை கொண்டு சிவனுக்கு சடங்குகள் செய்யாதவரை அந்த சடங்குகள் முழுமையடையாது. இன்னும் கைலாயத்திலிருந்து மஞ்சளை பெற எவரும் வரவில்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பார்வதி தேவியோட அம்மா. கவலைப்படாதீர்கள் அம்மா, கண்டிப்பாக இந்த மஞ்சளை எடுத்து செல்ல ஒருவர் வருவார்னு சொல்றாங்க பார்வதி தேவி. நம்ம நந்தியும் ஒவ்வொரு முறையும் நான் கைலாயத்தை விட்டு வெளியேறும் பொழுது பயப்படுவேன், ஏன்னா சிவனை விட்டு பிரியறதை நினைச்சு. ஆனா இந்த முறை மகிழ்ச்சியா இருக்கேன், ஏன்னா இன்னைக்கு தேவி பார்வதியை சந்திக்க போறேன்னு சொல்றான் அப்படி நந்திதேவர் போகும்போது பின்னாடி இருந்து நம்ம தாரகாசுரனும் திதியும் பார்த்துடுறாங்க. நந்தி தான் இந்த மஞ்சளை எடுக்க போகிறார், இந்த மஞ்சளில் விஷம் வைத்து விட்டால் இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம்னு சொல்றாங்க திதி. இந்த ஒரு வாய்ப்பு தான் உள்ளது, விரைந்து செயல்பட வேண்டும், நந்தியிடம் இருந்து மஞ்சளை பறிக்க வேண்டும்னு சொல்றாங்க திதி. நம்ம நந்திதேவர் பார்வதி தேவியை பார்க்க போறோன்ற சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்காப்புல. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.